நீட் தேர்விற்கு கூடுதலாக 15 நிமிடங்கள் வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விருப்பமான நகரத்தை தேர்வு மையமாக தேர்வு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். முழு தகவலையும் சொல்லுங்க. நீட் வினாத்தால் முன்கூட்டியே கசிந்ததாக எழுந்த புகார் மற்றும் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து கடந்த மே 3ஆம் தேதி நடத்தப்பட்ட நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்து தேசிய தேர்வு முகமை அறிவித்தது. அந்த ரத்து செய்யப்பட்ட நீட் நுழைவுத் தேர்வு ஜூன் 21ஆம் தேதி நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து சில விளக்கங்களை அளித்தார். அதன்படி மாதிரி வினாத்தாள் என்கிற ஒரு போர்வையில் வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்ததாக தங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கப்பட்டதாகவும் இது குறித்து விசாரணை நடத்தியதில் வினாத்தாள் கசிந்தது உறுதி என தெரிய வந்ததை தொடர்ந்து மாணவர்களுடைய நலன் கருதி அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கல்வி மாஃபியாக்களின் சதியாலோ அல்லது தகுதியற்ற ஒரு மாணவர் முறையற்ற வழிகளில் பயனடைந்தாலோ தகுதியான எந்த ஒரு மாணவரும் தங்கள் உரிமைகளை இழப்பதை நாங்கள் விரும்பவில்லை. அதை கருத்தில் கொண்டுதான் அந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். புதிய தேர்வு இன்னும் 1 மாத காலத்திற்குள் நடைபெற இருக்கிறது. முறைகேடுகளுக்கு எதிராக நாங்கள் எந்த விதமான சமரசத்தையும் செய்து கொள்ளப் போவதில்லை. தேர்வு மாஃபியாக்களுக்கும் சமூக விரோத சக்திகளுக்கும் எதிரான தங்களுடைய போராட்டம் தொடர்வதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இது தவிர இந்த அடுத்த மாதம் நடைபெற இருக்கின்ற நீட் நுழைவு தேர்வை பொறுத்தவரை மாணவர்களுக்கு கூடுதலாக 15 நிமிட அவகாசம் வழங்கப்படும் எனவும், அதே போல மாணவர்கள் தாங்கள் எந்த தேர்வு மையத்தில் தேர்வு எழுத விரும்புகிறார்களோ அந்த தேர்வு மையத்தை தேர்வு செய்து கொள்வதற்கான அவகாசம் அவர்களுக்கு வழங்கப்படும் எனவும் மத்திய கல்வி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த தொழில்நுட்ப யுகத்தை பொறுத்தவரை புதிய சவால்கள் உருவாகி வருவதாகவும், பல்வேறு சமூக ஊடக கணக்குகள் தவறான தகவல்களை பரப்பி குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும், மறு விசாரணை செயல்முறையை வெளிப்படையான சீர்குலைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். நாங்கள் இந்த விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைத்திருப்பதாகவும், சிபிஐ விசாரணையில் உண்மை வெளிவந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள், விசாரணை நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறும் என்ற நம்பிக்கை தங்களுக்கு இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.